பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரபரப்புக்கு சற்றும் பஞ்சம் இல்லாம தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுங்கிறது மிக பெரிய அளவில் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லணும். அது மட்டும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் பார்க்கும்பாடியோட சோதனையில 1 கோடி ரூபாய் சிக்கி இருக்கு. அந்த 1 கோடி ரூபாய்ங்கிறது ஒரு பார்ட் மட்டும்தான். அதாவது திமுகவோட பணம் செலவு பண்ணுவாங்க பார்த்தியா, அது ஒரு பார்ட் மட்டும்தான் அந்த 1 கோடி ரூபாய். இதே ஏவா வேலு அவர்கள் கொடுத்து அனுப்பியதாக ஒரு தகவல் பரப்பிட்டு இருக்கு. அதாவது தமிழக அமைச்சர் ஏவா வேலு அவர்களோட பணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தொடர்ச்சியா பரப்பிட்டு இருக்குதா நம்ம சொல்லணும். இந்த வகையில பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல தேர்தல் பிரச்சாரம்ங்கிறது சென்று கொண்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம திமுக ஒரு பக்கம் மலை போல நம்பி இருப்பது பார்த்தா மக்களோட பலத்தை தான் அப்படிங்க பார்த்தா இல்ல, பணபலத்தை மட்டுமே தான் திமுக அந்த இடத்துல நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு திமுகவோட பிரச்சார யுக்திங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பணம் 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 இது மட்டும்தான். எப்படியாவது பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்க வேண்டும். ஒரு ஓட்டுக்கு 3000 வரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். திமுக எதற்காக 3000 வரைக்கும் அந்த பணம் கொடுக்கறதற்கான வேலையில ஈடுபட்டிருக்காங்கன்னா பாமகவோட தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் யுக்தி மட்டும்தான் காரணம். பாமகவோட தேர்தல் பிரச்சாரங்கிறது மிகப்பெரிய அளவுல அங்க இருக்கிற மக்களோட உணர்ச்சிகளை தூண்டி இது மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம திமுக நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியோட கள்ளச்சார சாவுகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா இருந்துக்கு சொல்லும். அதை மக்கள் மத்தியில மிக தீவிரமாவே பாமக நிர்வாகிகள் கொண்டு சென்றிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு தொகுதிக்கும், அதாவது ஒவ்வொரு கிளைக்கும் இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்காங்க சொல்லணும். பாமகவோட நிர்வாகிகள் எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்களோ அதே அளவுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கிளைக்கும் அவரே நேர்ல போயிட்டு பிரச்சாரம் பண்ணதாகட்டும், மக்களை சந்திப்பதாகட்டும், அங்க இருக்கிற மக்கள் கிட்ட போயிட்டு அவர் பேசுவதாகட்டும், எல்லாருமே எங்க வீட்டு புள்ள வந்திருக்கு, என் புள்ளதான் வந்திருக்கு, என் புள்ள கிட்ட நான் தான் பேசுவேன், என் புள்ள கிட்ட என்னோட குறைய நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அந்த தொகுதி மக்கள் கிட்ட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சௌமியா அன்புமணி அவர்கள் நேற்றிலிருந்து அவருடைய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவர்களோட பேச்சு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அவருடைய பிரச்சாரம் வேற லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவரும் அவரோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த 87 வயசுலயும் அவருடைய பிரச்சாரம்ங்கிறது வேற லெவல்ல இருந்திருக்கு. அவர் பேசும்போது அங்க இருக்க பல்வேறு மகளிர்கள் அழுதுட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை அவர் சொல்லும் போது, அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு தியாகிகளோட அந்த வரலாறு சொல்லும் போது அங்க இருக்கிற மகளிர்கள் எல்லாருமே கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. அந்த அளவுக்கு அவருடைய தேர்தல் பிரச்சாரமும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமகவோட நிர்வாகிகள் தமிழ்நாட்டில இருந்து பல்வேறு பகுதிகளில இருந்து விக்கிரவாண்டி இடத்துல ஒவ்வொரு தொகுதிக்கும் மினிமம் பாத்தீங்கன்னா 5 பேரை நியமிச்சிருக்காங்க. அந்த குழு அங்க இருக்க பாமக நிர்வாகிகளை ஒன்று சேர்த்து ஒவ்வொரு வீட்டிற்கும் காலையில போறாங்க, சாயந்தரம் போறாங்க, காலையில போறாங்க, சாயந்தரம் போறாங்க. டெய்லியும் தினமும் பாத்தீங்கன்னா இந்த வேலை தாங்க நடக்குது. எங்க கிட்ட பணம் இல்லை, எங்க கிட்ட இருக்க ஒரே விஷயம் என்ன பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுவோம், உங்க காலில் விழுவோம். அப்புறம் உங்களுடைய பணம் இல்லை எங்ககிட்ட, ஆனா தினமும் உங்களை நாங்க சந்திச்சும் கண்டிப்பா உங்களுடைய வாக்குகளை நான் வாங்குவோம். போயிட்டு 6 மணிக்கு காலையில 6 மணிக்கே கிளம்பிடுறாங்க பிரச்சாரத்துக்கு. ஒவ்வொரு தெருவா போயிட்டு ஒவ்வொரு மக்களையா போட்டு ஒவ்வொரு வீடா போயிட்டு இது மாதிரி எங்ககிட்ட பணம் இல்லை, எங்ககிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரச்சார யுக்தி மட்டும் தான் எங்க இருக்கு, நாங்க பிரச்சாரம் மட்டும் தான் பண்ண முடியும், உங்ககிட்ட ஓட்டு மட்டும் தான், அதாவது உங்ககிட்ட கையேந்தி நாங்க ஓட்டு மட்டும் தான் கேட்க முடியும், உங்க காலில் மட்டும் தான் விழ முடியும். திமுக மாதிரி நாங்க பணத்தை புட்டியில கட்டின்னு உங்ககிட்ட பணம் கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட வசதியெல்லாம் இல்லை, எங்க மற்ற ஐயா கிட்டையும் அது மாதிரியான விஷயமும் இல்லை. ஆனா எங்ககிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா உழைப்பு மட்டும் தான், உங்களை சந்தித்து உங்க காலில் விழுந்து ஓட்டு வாங்குறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரியான ரீதியில ஒவ்வொரு வீடா போயிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சாரம்ங்கிறது தினமும் காலையும் மாலையும் டெய்லியும் நடந்துட்டே இருக்கு. இதனால திமுக நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவுல கலக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். எதுக்காக திமுகவோட பிரச்சாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஆளே இல்லை அந்த இடத்துல. அதாவது திமுக பிரச்சாரத்துக்கு நீங்க 1000 2000 கொடுத்தா மட்டும்தான் அவன் பிரச்சாரத்துக்கு வரான். அதனால பாத்தீங்கன்னா திமுக என்ன பண்ற, நம்ம பிரச்சாரத்தெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, சும்மா ஒரு தொகுதியில ஒரு கிளையில போயிட்டு ஒரு பந்தல போட்டு உக்காந்துப்போம். உக்காந்து எப்படியா இருந்தாலும் எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தலைமை கிட்ட பணம் வரும், அந்த பணத்தை வைத்து மக்கள் கிட்ட கொடுத்து மக்களை விலக்கி வாங்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் திமுக நிர்வாகிகள் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா
பணத்தை நம்பி மட்டும் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ங்கிறது அந்த அளவுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் வந்து போயிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பாமகவோட கள பிரச்சாரம்ங்கிறது 2 விஷயங்களை மையப்படுத்த இருக்கு. ஒண்ணு சாதிவாரி கணக்கெடுப்பு, இன்னொன்னு வந்து இந்த கள்ளக்குறிச்சியோட கள்ளச்சாராய சாவுகள். இந்த 2ஐயும் மையப்படுத்தி மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு இது பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்ல போனீங்கன்னா அங்க இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் வந்து பாமகவிற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சப்போர்ட்டாவே இருக்காங்க. அதே எங்க கட்சி போட்டியிடல, அதனால நாங்க பாமகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கிறோம். எங்களுக்காக தொடர்ச்சியா பேசியிருக்காங்க. 2019 நடந்த இடைத்தேர்தலில் பாமக நிர்வாகிகள் வந்து நாங்க ஜெயிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. அதே போல வந்து நாங்களும் பாமக நிர்வாகிகள் வந்து உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரீதியில பாமக நிர்வாகிகளும் சரி, பாமக தொண்டரும் சரி அவர்களுக்கு ஆதரவு இருக்காங்க. நம்ம களத்துல போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் வந்து பாமக கூட சேர்ந்து பாமக நிர்வாகிகள் கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு பாமக பிளஸ் வந்து அதிமுக தொண்டர்கிட்ட ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்தமாதான் நம்ம ஆல்ரெடி எத்தனை சொல்லியாச்சு. அவர்களை வந்து முழுக்க முழுக்க வந்து பணம் 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 எப்படியாவது பணத்தை கொடுத்து அதிமுக நிர்வாகிகள் வந்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுக தொண்டரோட ஓட்டுகளை வாங்கிடலாம் அப்படி விஷயங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டியலின சமூகத்தோட ஓட்டை நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் திமுகவோட தேர்தல் யுக்தியா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதற்கும் வேட்டு வைப்பது போல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த பட்டியலின மக்கள் வாழும் பகுதிக்கும் சென்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வந்திருக்காரு. அந்த மாற்றமும் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து செஞ்சிருக்கு. ஏன்னா முதல்ல நாங்க வந்து தலித்துக்கு அமைச்சருக்கு தான் நாங்க மதுரை அமைச்சர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து தாமரத்தல் தேசிய சித்த மருத்துவம் அமைப்பதற்கான விஷயத்துல தலித் சமூகத்தை சார்ந்த அயோத்திதாச பண்டித அவருடைய பேர் தான் வச்சிருக்கோம். அப்ப வந்து மத்தியில 22.5% SC/ST மக்களுக்கு இடஒதுக்கீடு மருத்துவ தொகுப்புல வந்து இடஒதுக்கீடு கொடுத்தது பாமக தான் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அந்த மக்களிடம் சொல்லி ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்காரு. ஆனா இது ஓட்டா மாறுமான்னு பார்த்தா நமக்கு தெரியல. அதனால ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்காரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து மிக முக்கியமாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பாத்தீங்கன்னா பாமக கிளைச்செயலாளர் அண்ணாதுரை அவர்களே அதே பகுதியை சார்ந்த திமுகவோட கிளை தலைவர் கண்ணதாசன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து தாக்குதலுக்கு உட்பட்டு மருத்துவமனையில அட்மிட் பண்ற அளவுக்கு தாக்கியிருக்காங்க திமுக சார்ந்தவர்கள் தான் நம்ம சொல்லணும். இதை மடைமாற்றுவதற்காக திமுகவில இருந்து ஒரு அந்த ஜெகத் ரட்சகன் அவர்களும் அவர் போய் அந்த மருத்துவம் போய் பாக்குறாரு. அந்த காயத்துக்கு உண்டான எந்த விதமான அடையாளமும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் எதுவுமே வெளியிடல. இவர் காயம் இந்த அளவுக்கு பட்டுருன்ட்டு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் எதுவுமே வெளியிடல. அங்க போயிட்டு மருத்துவமனை எதிரில நீலி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன தோணுச்சுன்னா ரெட் ஜெயின் தயாரிப்பு நிறுவனம் பத்தியா அதோட நாடக கிளையை வந்து விக்கிரவாண்டியிலும் தொடங்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரியான பக்காவான ஒரு நடிப்பை வந்து ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு திறன் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடத்துலங்கிறது இன்னும் விக்கிரவாண்டி வாக்கு எண்ணிக்கை முடிவதற்குள்ள மிக பெரிய அளவுல வந்து இன்னும் வந்து பல்வேறு சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு விக்கிரவாண்டி இடத்துல இருந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னும் பிரச்சாரம் நெருங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ங்கிறது இங்க பெரிய அளவுல வந்து சூடு பார்க்கும் இடைத்தேர்தலால் தான் இருக்க போகுது. பார்ப்போம் இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்ட்டு. கண்டிப்பா திமுக இந்த இடத்துல வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களோட வாக்கு சதவீதம்ங்கிறது மிக பெரிய அளவுல அடியாதான் திமுகவுக்கு விழும் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் இருக்கு. இன்னும் இந்த தமிழக தேர்தல் அதிகாரி இருக்காங்க பாத்தியா, இதை இப்ப அவரை நீக்கிட்டு வெளி மாநில தேர்தல் அதிகாரியை போட்டு நேர்மையா தேர்தல் நடந்ததுன்னா இந்த இடத்துல 100% பாமக விழுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் பாமகவோட தேர்தல் பிரச்சாரம்ங்கிறது மிக பெரிய அளவுல நமக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு பாமக நிர்வாகிகள் கீழே கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யறாங்க. தினமும் காலை மாலையும் போயிட்டு அந்த மக்கள் மத்தியில காலில் விழுவதாகட்டும், அந்த மக்களே சொல்றாங்க நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம், எதுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கீங்கன்ட்டு அப்படின்ட்டு அந்த மக்களே சொல்றாங்க. அதற்கு பாமக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஓட்டு போட இந்த இடத்த விட்டு நாங்க போவோம் பாத்தியா,
அது போற வரைக்கும் தினமும் காலை மாலை உங்களை நாங்கள் வந்து சந்திச்சுட்டு தான் இருப்போம், உங்களை வந்து ஓட்டு கேட்டு தான் இருப்போம். எங்களுடைய அன்பு தொல்லையை நீங்க தயவு செய்து வந்து மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து பாமக நிர்வாகிகள் வந்து அந்த மக்களோட மனங்களை வந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம சொல்லலாம். பார்ப்போம் என்னென்ன மாதிரியான தேர்தல் முடிவு வருதுன்ட்டு. இன்னும் பல்வேறு நிலவரம்ங்கிறது நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.